இப்ப அவருடைய சமூகத்தில் நம்ம செபிக்க போகிறோம். இயேசுவை மாத்திரம் நீங்க நினைத்து கொண்டு செபிக்கணும். முடிந்தா முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமா, இயேசுவே என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்கிறவர், என் ஆண்டவரை நோக்கி மனம் திறந்து பேசுங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம். நீங்க மனம் திறந்து அவர்கிட்ட பேசலாம், செபிக்கலாம், அழலாம், கண்ணீர் வடிக்கலாம். எங்களால தாங்க முடியல இந்த பிரச்சனைய, எங்க கண்ணீரை தொடங்க. எங்க குடும்பத்தில் இவ்வளவு வேதனை இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன், உங்களை ஆறுதல் படுத்துவேன், உங்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். அவருடைய அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது, அவருடைய அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது. அநேகர் கண்ணீர் வடிக்கிறீங்க, அநேகர் அழுகிறீங்க, சின்ன குழந்தைகள் கூட அழுகிறீங்க, சிறு பிள்ளைகள் கூட இயேசுவே நீ கண்ணீர் வடிக்கிறீங்க. என்னால் அதை உணர முடிகிறது. ஒவ்வொரு காரியமா நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். முதலாவது, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். என் பாவம் என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது, என்னால் விட முடியல, என் குடும்பமே பாதிக்கப்படுது. இந்த குடி இந்த போதை வஸ்துகள் என்னை அடிமைப்படுத்தி என் குடும்பம் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது, என்னை துக்கப்படுத்துகிறது. எனக்கு விடுதலை வேணும், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும். இந்த பாவத்தை விட முடியல, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்க, இயேசுவே என் பாவத்தை அறிக்கை இடுகிறேன், என்னை மன்னிச்சு எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, இந்த ரகசிய பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, என் மனதை மாற்றுங்க, என் அடிமை தனத்தில் இந்த விடுதலை கொடுங்க. இயேசுவே இயேசுவே கோப்படுங்க. அநேகர் கண்ணீர் வடிக்கிறீங்க, அநேகர் அழுகிறீங்க, எனக்கு விடுதலை வேணும்னு கேட்குறீங்க. இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது, இயேசுவின் கரம் தொடுகிறது, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்பா அப்பா, இந்த மக்களுக்காகத்தானே சிலுவை சுமந்தீங்க, இவங்களுக்காகத்தானே வாரினால் அடிக்கப்பட்டீங்க, இவங்களுக்காகத்தானே முள்முடியை ஏற்றுக்கொண்டீங்க, இவங்களுக்காகத்தானே பார சிலுவையை சுமந்தீங்க, இவங்களுக்காகத்தானே ரத்தத்தை எல்லாம் சிந்த கொடுத்தீங்க. உங்க ரத்தத்தினால மீண்டு கொள்ளுங்க. கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, அழுகிறாங்கப்பா, பாவம் மன்னிக்கப்படணும், விடுதலை வேணும்னு கேட்கிறாங்கப்பா. இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுங்க, இந்த மகளுக்கு விடுதலை கொடுங்க, இந்த வாலிப தம்பிக்கு இன்னைக்கு பாவ மன்னிப்பை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த வாலிப மகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இந்த தகப்பனாருக்கு, இந்த தாயாருக்கு விடுதலை கொடுங்க. உங்க ரத்தம் உங்களை கழுவட்டும், உங்களுடைய ரத்தம் உங்களை கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வாசனத்தின்படி உம்முடைய ரத்தம் உங்களை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். பாவத்தை தூண்டுகிற அசுத்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், பாவ மன்னிப்பு உண்டாகட்டும், உள்ளத்தில் சமாதான மகிழ்ச்சி இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அநேகருடைய உள்ளத்தின் பாரம் விலகுகிறது, பாவத்தின் பாரம் விலகுகிறது. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் வருகிறது, உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வருகிறது, துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம் இருதயத்தை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்படுறீங்க. பாவத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது. இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் உங்களுக்கு ஒரு விடுதலை. இது ஒரு விடுதலையின் நாள், உங்களுக்கு சந்தோஷத்தின் நாள். இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் பாவத்தில் இந்த விடுதலை தந்து விட்டீர் அதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் உள்ளத்திலே வாங்க, எனக்குள்ள தங்கி இருங்க, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்து கொள்ளுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்துட்டீங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இப்போ நான் என் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடிகிறது.
விலகுகிறது. அதை போதை வஸ்துகளால் அடிமைப்படுத்த ஆவி உங்களை விட்டு விலகுகிறது. இது உங்களுக்கு விடுதலையின் நாள். இது உங்களுக்கு பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிற நாள். இயேசு புது வாழ்க்கையை கொடுக்கிற நாள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் நீங்க சொல்ல 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 உள்ளத்துல சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களை சுத்திகரித்து விட்டாரு. இப்போ பாவத்தில் இந்த விடுதலை பெற்று விட்டீங்க. உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வந்திருக்குது. அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம், இயேசு உள்ளத்தில் வந்ததுனால உண்டான சந்தோஷம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. இப்போ வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. வியாதி உள்ளவர்கள் எந்த இடத்துல லங்ஸில் சுக வேண்டாங்க கை வைங்க, கிட்னியில் சுக வேண்டாங்க கை வைங்க, லிவர் எங்கே பிரச்சனை கை வைங்க, கண்களில் பிரச்சனை கண்ணில் கை வைங்க, காதில் பிரச்சனை காதில் கை வைங்க, கேன்சர் வியாதி எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல கை வைங்க. குழந்தைகள் பிளட் கேன்சரில் இருக்கிறாங்களா குழந்தை மேலே கை வைங்க. கேன்சர் கட்டிகள் மார்பில் இருக்கிறா வயிற்றில் இருக்கிறா எங்கே இருக்கிற அந்த இடத்துல கை வைங்க. அவங்க இப்போ இயேசுடைய வல்லமை இறங்க போகிறாரு. கட்டிகள் கேன்சர் கட்டிகள் மறைய போகிறது. கேன்சர் வியாதி விலக போகிறது. தைராய்டு கட்டி கழுத்தில் கை வைத்து கொள்ளுங்க. டியூமர் தலைக்குள்ள டியூமர்னு சொல்கிறாங்க, தலையை பிளந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சகோதரன் பாரத்தோடு இருக்கிறீங்க, தலையில் கை வைத்து கொள்ளுங்க. இயேசு உங்களை தொட்டு குணமாக்க போகிறார். ஒரு வாலிப மகள் உன் தலைக்குள்ள டியூமர் வந்து விட்டதுன்னு சொன்னதுனால செத்துப்போனா நலமா இருக்கும் நீ கலங்கி நிற்கிற மகளே, இயேசு இன்றைக்கு உனக்கு சுகம் தர போகிறார். உன் தலையில கை வைத்துக்கொள். இயேசுவை என் பாவத்தை மன்னிச்சு என்னை குணமாக்குங்கன்னு கேள். இப்போ ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறது. கட்டிகளை மறைய பண்ண போகிறார் இயேசு. கேன்சர் வியாதி மறைய போகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்தால் கை வைங்க. வியாதிப்பட்ட வீட்டில் யாராவது படுக்கையில் இருந்தால் குடும்பத்தார் அவங்க மேலே கை வைங்க. கணவர் மேலே மனைவி மேலே கை வைங்க. குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க உடைய கற்பத்தின் கனிக்காக கணவன் மனைவி கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வயிற்றில் கை வைத்து கொண்டே ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை தேற்றுகிறவர், அற்புதம் செய்கிறவர். ஆமென் ஆமென். என்ன அற்புதம் வேணுமோ ஜெபம் பண்ணுங்க. தடைகள் மாறும், காரியங்கள் வாய்க்கும். ஆவியானவர் சொல்லுகிறபடி நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணீரோடு நின்று இயேசுவே சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்கன்னு கேட்குறாங்க. என் நாமத்தினால் இதை கேட்டாலே செய்வேன்னு சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல வியாதிகளும் விலகி போகட்டும். கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கேன்சர் கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து கரைந்து இல்லாமல் போவதாக. இப்பொழுது கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மார்பில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து மறைந்து போவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி ஆண்டவரை எடுத்து போடுவீராக. ஆண்டவரை கழுத்தில் காணப்படுகிற தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலைக்குள்ளே காணப்படுகிற டியூமர்கள் அந்த கட்டிகள் மறையட்டும். அந்த வாலிப மகளுடைய தலையில் இருக்கிற கட்டி மறையட்டும். அந்த சகோதரனுடைய தலைக்குள் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். டியூமர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லங்ஸ்ல காணப்படுகிற கட்டி மறையட்டும். லிவர்ல காணப்படுகிற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். ஆண்டவரே இப்பொழுதே குடல் பகுதியில் காணப்படுகிற கேன்சர் கட்டி மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்கு சுகம் தந்துட்டீங்க, விடுதலை தந்துட்டீங்கன்னு சொல்லி இப்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். தடைகள் எல்லாம் விலகி பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தாரும். பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை கொண்டு வந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து தாரும். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்களே, இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கற்பத்தை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அந்த பொல்லாத ஆவி. இப்பொழுது கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் மகிழும்படிக்கு கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில்
கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும். வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். அந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கி அவளை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்யும். கர்த்தரப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வியாபாரம் செய்ய தீர்மானித்திருக்கிற பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து தாரும். நஷ்டமடைந்து கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த வியாபாரத்தை திரும்ப ஆசீர்வதியும். இழந்து போனதை திரும்ப தாரும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வியாபாரம் செழிக்கட்டும். கையின் பிரயாசங்கள் செழிக்கட்டும். வயல் நிலங்கள் வைத்து விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வயல் நிலங்களை ஆசீர்வதியும். தோட்டம் துறவுகளை ஆசீர்வதியும். மழையினால் பாதிப்பு வராதபடி ஆசீர்வாதமான மழை உண்டாகட்டும். விளைச்சல்கள் பெருகட்டும். மிச்சத்தையும் ஆசீர்வாதத்தை விவசாயிகள் காணும்படி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரை பெரிய தொழில் நடத்தி ஆண்டவரை கோடிக்கணக்கான கடன் பிரச்சனையில் சிக்கி ஜெபிக்கிற குடும்பங்களை நீர் பார்க்கிறீர். இயேசுவின் நாமத்தில் அந்த கோடிக்கணக்கான கடன் பிரச்சனை விடுதலை உண்டாக்கி தாரும். ஆண்டவரை இந்த பிள்ளைகள் தன் வழிகளில் எல்லாமே நினைத்து கொள்ள கிருபை தாரும். ஒரு அற்புத மாற்றம் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களிலே உண்டாகட்டும். ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. அப்படி எல்லாம் வலதுகரம் வைத்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் துக்கம் சந்தோஷமாக மாறணும். அவங்களை தேற்றுவேன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரும் இன்றைக்கி ஆறுதல் படுத்தி தேற்றணும். கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும். அவங்களை சந்தோஷப்படுத்துவேன். நீங்கள் இன்றைக்கு இப்பொழுதே அவங்களை சந்தோஷப்படணும். நீங்கள் அற்புதம் செய்துட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன்.